பலே பலே. மாப்பிள்ள என்ன வேலை பார்க்குறாரு? மெக்கானிக்கு அது ஒரு ஆளு, அவனுக்கு ஒரு பொண்ணு. இல்லை இப்போ சம்பளம்லாம் வந்து மாப்பிள்ளை வேலை பார்க்குறானான்ற சம்பளம்ல. எனக்கு 80,000 ரூபாய் சம்பளம், மாப்பிள்ளை 1,20,000 கொடுங்க, இல்லைன்னா அவன் வேணாம். இன்னொன்று, முன்னாடி மாதிரிலாம் பயமே கிடையாது எதுக்குமே. இந்த இதில் வேற நீங்கள் குழந்தை பற்றி பார்த்துருக்கீங்களா? யார சொல்லிட்டு இருக்கியா? கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா? படமா ஓட்டுறாங்க. அது நித்யா வேற. உங்களுக்கு அந்த பிள்ளைய தெரியுமா, இந்த பிள்ளைய தெரியுமா? என் பொண்டாட்டி உங்களுக்கு தெரியுமாமா? ஒரே நேரத்தில் 50 ஆம்பளை அத்தே அடிப்பா, தெரியுமா உனக்கு? இல்லம்மா, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்படித்தான் கேட்டாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. நீங்க இன்னமா ஓப்பனா சொல்றேன், இன்னும் நீங்க இன்னைக்கு உலகத்துக்கே வரல. இது எனக்கு தயவு செய்து சின்ன பிள்ளைகளோட பழகுங்க. பூரா 40-50 வயசு ஆகி போச்சா, பூரா அக்காவோட இன்னும் பார்த்தீங்களா? அந்த சுதந்திர போராட்டத்தில் போராடியவர்களை பார்த்தீர்களா? அந்த காலத்து பெண்களை, இந்த காலத்து பெண்கள்கிட்ட நீங்க பேசிருக்கீங்களா? நீங்க பேச முடியாது, வார்த்தைக்கு வார்த்தை. நான் இன்னொன்று சொல்றேன், இவ்வளவுலாம் சொல்றாங்கல்ல, இப்படி பொண்ணு பார்த்து கல்யாணமாக பண்ணாங்கல்ல, முன்னாலாம் வகுத்த வலிச்சு பிள்ளை பார்த்தாங்க. வகுத்த வலிக்கும், ஐயோ அம்மா. இப்போ எல்லாம் டைம் போடுறாங்க, 10-3 பிள்ளை எடுத்துருவோமா? எடுத்துடலாம். வகுத்த கிழிச்சு பிள்ளை படுறான். முன்னாலாம் குக் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு பொம்பளை பிள்ளை குக் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் குக் பண்ணி சாப்பிடுவோம். அது வரும்போதே பாதியை நக்கிட்டு வந்துடுறான். அதை எச்சு வரதான் நம்ம தின்றோம். இருந்தாலும் நான் இன்னொன்றுங்க, நான் முன்னாலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அச்சம், மனம், நாணம், பயிர். மனம் இல்லப்பா, மடங்க. அது என்ன? தெளிவா பேசணும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்புன்னு சொல்லுவாங்க. நீ என்ன நடுவுல மனம்ங்கிற? இப்ப சேர்த்துட்டாங்க, ஊடாக சேர்த்துட்டாங்க. இப்படி சொல்றாங்கல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாட்ட கேளுங்க, அத்தை நான் தெரியுமா? ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு காலத்துல பெண்கள் வெட்டப்படுவாங்களாமா. நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டப்படுவாங்களாமா. உண்மைதாங்க. எங்க அப்பத்தா இருக்குல்ல, எங்க அப்பத்தாக்கெல்லாம் 19 பிள்ளை வெக்கப்பட்டுக்கிட்டே. வெக்கப்படாம இருந்துச்சுன்னா இருங்க. முன்னாலாம் பெண்கள் எதாவது சொல்லணும்னா கூட வெக்கப்படுவாங்க. நீங்க நான் ரொம்ப சொல்ல வெக்கப்படுவாங்க. இந்த உலகமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தவொடனே பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான்லாம் கரெக்டாக கல்யாணம் பண்ணி கரெக்டாக 3ஆவது மாதம் உண்டாயிட்டேன். என் பொண்டாட்டி உண்டாயிட்டா. நான் ஹலோ, பொறுமையா இருங்கப்பா, சொல்ற கேளுங்க. போன உடனே கல்யாணம் பண்ண புதுசில் டக்குன்னு நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லலை, நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லலை. போய் பார்க்குறேங்க, ஊராக லைட் எரியுது. எங்கள் வீட்டில் மட்டும் பல்ப் எரியலை. நான் கூட பீஸா போச்சாக்குன்னு நினச்சி இருட்டுக்குள்ளே தாண்டி நடந்து ஒரே பண்ணி மாதிரி அடிபட்டேன். முண்டாட்டி போய் செவத்தை துறை பல்ப் எரிஞ்சிருச்சு. கரண்ட் இருக்கு. போனோன்னே என்ன அப்படின்னு, சி போங்க. நான் உன்னை இப்போ தாண்டி வந்திருக்கேன், எங்கே சொல்கிற? சி போங்க. வெக்கம் சி போங்க. இல்லடி என்ன உடனே இல்லை வெக்கம். நான் இப்போ தனியாக இல்லையே அப்படின்னா, ஏண்டி உங்கள் ஆத்தாக்கிட்ட வந்திருக்காளா? என்ன கன்சீவாக இருக்கிறத சொல்கிறாளாமா? லூசு என்ன? நான் அப்போ உனக்கு தாலியை கட்ட நினைக்க லூசுடி. என்ன இல்லை, இப்போ நான் 2 ஆளாக இருக்கனே அப்படின்னா, நாடு நாசமாக போச்சுடா, நீயும் குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஓ டியூப்லைட்டு ஒன்றும் புரியாது. இப்போ நான் நீங்கள் என்னடி நீ என்ன இப்போ நான் இந்த என்ன இல்லை, நான் இப்போ 3 மாசமா குளிக்கலையே அப்படின்னா, லூசு அப்போ எனக்கு புரியலை.
போர்ல தண்ணியில் அடி, நான் குளிச்சா 6 மாசம் ஆச்சு. இது ஒரு விஷயமான பைத்தியம் 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 லூசு டியூப்லைட். என்னடி லூஸ் ஆயிட்டியா நீ? ஒரு மாதிரியாவே பேசுற. வெக்கம் இல்ல அப்படிலாம். என்னடி நீங்க அப்பா போறீங்க, இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? வெக்காங்க. இப்படி சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்க அத்தை ஆம்பளைங்க நெசமா அப்புறம் இதெல்லாமே ப்ராட் பண்ணுவாங்க. நான் இதை ஏன் சொல்றேன், இப்படிலாம் வெக்கப்பட்டாங்க ஒரு காலத்தில். நான் இது கற்பனையில சொல்றேன், இன்னும் கல்யாணம் ஆகல. நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. நோட் திஸ் பாயிண்ட். உனக்கு இன்னொரு தடவை கல்யாணம் ஆசை வேறையா உனக்கு? ஆமாங்க, இருங்க. ஒரு கற்பனை. இப்படிலாம் ஒரு காலத்தில் பெண்கள் வெக்கப்பட்டாங்க. இப்ப எல்லாம் யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய லட்சம் கொடுத்து வெக்கப்பட்டு காட்ட சொல்லுங்க, போடா லூசு. வெக்கமாம்ல. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், இந்த உலகமே பெண்களுக்கான உலகம். உலகமே பெண்களுக்கான உலகங்க. நாங்கெல்லாம் கொசுறு மாதிரி, ஆம்பளை மாடு மரம் இதெல்லாம் கொசுறு மாதிரி. ஆமா, நான் உண்மையை சொல்றேம்மா. இப்ப பசங்களாம் உண்மையிலே ரொம்ப நம்மெல்லாம் தம்பி மரத்தில் கட்டின மாடு மாதிரி, மரத்தில் கட்டின மாடு மாதிரி. முடிச்சிட நடுவர் அவர்களை, உண்மையை சொல்லுகிறேன், இந்த பெண்களுக்கான உலகம் தான் இது. உலகம் முழுவதும் பெண்களுக்காகத்தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எது என்னத்தையாவது நம்ம முன்னாடிலாம் நீங்க எதை சொல்றது, உங்களுக்கு உலகமே உங்க உலகமா. நீங்க பேசாம ஜாலியா இருங்கம்மா, உங்களுக்காகவே தான் இந்த வாழ்க்கை. நாங்க இருக்க ஆம்பளை பூரா யாரு தெரியுமா, நல்ல ரோஜா தோட்டத்துக்கு பின்னாடி கல்லுக்கு ஊண்டி முள்ளு கம்பி கட்டியிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி முள்ளு கம்பி தான் நம்ம பூரா பாவத்தை. நம்ம பூரா முள்ளு கம்பியாவே நிற்போம். இது பூரா ஜாலியாவே இருக்கட்டும். 2K கிட்ஸு இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு எதுவுமே தடை இல்லை, வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான். நான் உண்மையாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சுறேன். இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகும்போதே சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னு நீ சொல்லிட்டாங்களா. ஆம்பளை பையன் பூரா சமையல் பழகிட்டு இருக்காங்க, பூரா டீ போட்டு பழகுறான், டீ போட்டு பழகுறான். பூரா பெண்களுக்கு எல்லாம் தொட்ட இடமெல்லாமே சொர்க்கங்க. பெண்கள் தொட்ட இடம் பூரா சொர்க்கம். இந்த வாழ்க்கை, இந்த உலகம் முழுக்கவே பெண்களை கொண்டாடுவதற்காக மட்டுமே தான் படைக்கப்பட்டு இருக்கிறது.